சின்ன கலைவாணர் அப்படின்னு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் எல்லோராலையுமே பாராட்டப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னா விவேக் அவர்கள் தான். இப்போ அவருடைய கனவை நினைவாக்குறதுக்காக அவருடைய மனைவி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. விஜய் அம்மாவிடம் இருந்து இந்த பாராட்டு வந்திருக்கான். அது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லாமல் மரம் மனிதன் அப்படின்ற பெயரையுமே சம்பாதித்தவர் தான் நடிகர் விவேக் அவர்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களினுடைய அறிவுரை ஏற்று 1 கோடி மரக்கன்றுகளை நடணும் அப்படின்ற கனவோடு தனது வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் மரம் நடுறதையே தீவிரமாக பண்ணாரு. இன்று அவர் நம்முடன் இல்லாட்டாலும் கூட அவர் தொடங்கிய அந்த பசுமை பயணம் இன்னுமே நிக்கல. சமீபத்தில் நடைபெற்ற கிரீன் கலாம் மூமெண்ட் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கலந்துகிட்ட நடிகர் விவேக் அவர்களுடைய மனைவி உருக்கமாக பேசியிருக்க தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது. அவர் பேசக்கூடிய அந்த ஒரு விதம் விவேக் அவர்களை அப்படியே உயிரோட கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம். விவேக் சார் உயிரோட இருந்த காலத்திலேயே 37 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுட்டாராம். அவர் மறைந்த பிறகும் அந்த பணியை நாங்கள் நிறுத்துறதில்ல. கிரீன் கலாம் மொமெண்ட் அப்படின்ற பெயர்ல கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே 80,000 மரக்கன்றுகளை நட்டிருக்கிறோம். இது ஆரம்பம் தான், இன்னுமே நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு கடந்த சில மாதங்களாக அந்த பணியில ஒரு சிறிய தொய்வு ஏற்பட்டதாகவும் அதனால் இப்போது மீண்டும் புதிய நம்பிக்கை வர இருக்கிறதாகவும் அவங்களுடைய மனம் திறந்து பேசியிருக்கக்கூடிய வீடியோ வைரலாகி வருது. கொஞ்ச நாளா ஒரு தொய்வு இருந்துச்சு, ஆனா இப்போ நம்ம சகோதரரினுடைய ஆட்சி வந்திருக்குது. தமிழக அரசு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆனா மீண்டும் புத்துணர்ச்சியோட மரம் நடக்கூடிய பணியை இன்னும் பெரிய அளவில் தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியில பங்கேற்றதையும் அந்த முயற்சிக்கு விஜய் அவர்களினுடைய அம்மா சோபா சந்திரசேகர் வாழ்த்து சொன்னதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு பசுமை பணிக்கு அரசின் ஒத்துழைப்பும் கிடைக்கும்னு நம்புறோம்னு சொல்லியிருக்காங்க. பேச்சினுடைய இறுதியில விவேக் அவர்களினுடைய நிறைவேறாத கனவை நினைத்து அவர் கண் கலங்கிய தருணம் அங்கிருந்த பலரையுமே நிகழ வச்சிருச்சு. உலகம் வெப்பமயமாதலை தடுக்க 1 கோடி மரம் நடணும் அப்படின்றது விவேக் அவர்களினுடைய மிகப்பெரிய ஆசை. அதை அவர் முழுமையாக செய்து முடிக்க முடியல. ஆனால் அவர் விட்டு சென்ற கனவை நம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றணும், மரம் நடுவோம், உலகத்தை காப்பாற்றுவோம்னு உணர்ச்சியோட பேசியிருக்காங்க. விவேக் அவர்கள் உயிருடன் இருந்த காலத்துல எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் மரக்கன்றுகளை பற்றி தான் பேசுவார். பள்ளி, கல்லூரி, அரசு நிகழ்ச்சி, தனியார் நிறுவனம் அப்படின்னு எங்கு அழைத்தாலும் ஒரு மரம் நட்டால் ஒரு உயிரை காப்பாற்றியதற்கு சமம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஊக்குவிச்சாரு. அப்துல் கலாமை சந்தித்த பிறகுதான் இந்த மரம் நடும் இயக்கம் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியமா மாறுச்சு. திரைப்பட படப்பிடிப்பு இருந்தாலும் வெளியூர் பயணம் இருந்தாலும் இடம் கிடைத்தாலே மரக்கன்றுகளை நட்டுவிட்டு தான் அங்கிருந்து கிளம்புவார். அதனாலதான் இன்று வரை ரசிகர்கள் அவரை சின்ன கலைவாணர் அப்படின்றதோட மட்டும் இல்லாம பசுமை மனிதனும் நினைவு கூறுறாங்க. விவேக் அவர்கள் மறைந்த பிறகு இந்த பணி நின்று போயிடும்னு பலர் நினைச்ச நேரத்துல அவரது குடும்பத்தினர் அமைதியாக அந்த பொறுப்பை ஏற்று தொடர்ந்து செய்து வராங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே 80,000 மரக்கன்றுகள் நட்டிருக்கிறதாக பலரையும் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. உண்மையிலேயே நல்ல ஒரு முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய கணவருக்காக இப்படி ஒரு ஒரு முடிவை எடுத்திருக்காங்களே அப்படின்னு விவேக் அவர்களுடைய மனைவியை பாராட்டாத ஆட்களே இருக்க முடியாது. நம்மளுடைய சார்பாகவும் அவங்கள பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.